இப்போ வெயில் சீசன் பயிர் வந்து ஊற வச்சு முளை கட்டி கொடுத்தா பசங்க நிறையா சாப்பிட மாட்டாங்க. அதனால் தோசையாக ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவாங்க. நான் வந்து 150 பயிர் நைட்டு ஊற வச்சு இந்த முளை கட்டி வச்சுருக்கேன். 150க்கு ஒரு 25 கிராம் முழு உளுந்து அதுவும் முளை கட்டி வச்சுருக்கேன். மாப்பிளை சம்பா அரிசி ஒரு 50 கிராம் மூணுத்தையும் ஊற வச்சு சேர்த்து அரைச்சிட வேண்டியது. அரைக்கும்போது ஒரு பச்சை மிளகா, ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். நாங்கள் வந்து வெறுமனா ஊற்றிப்போம். பசங்களுக்கு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு ஊற்றி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு அரைச்சி புளிக்க வச்சுருக்கோம் 4 மணி நேரம். இப்போ தோசை ஊற்றிக்க வேண்டியதுதான். லைட்டாக எண்ணெய் ஊற்றிங்க, ஊற்றி மூடி வச்சு எடுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பூண்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து அரிசி போட்டிருக்கோம், பசங்களாம் லீவில் வந்திருக்க வாசி. ஆனால் வெறும் பயிர் போட்டு ஊற்றினாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எது செஞ்சாலும் பாசத்தோடு செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.